Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see conditional. நம்ம கிளாஸஸில் வந்து conditional sentences பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் 4 types பார்த்துருக்கோம். நம்ம ஜீரோ conditional, first conditional, second conditional and third conditional சொல்லியிருக்கேன். இப்போது ஆல்ரெடி நம்ம ஜீரோ கண்டிஷனலாக என்ன, ஃபஸ்ட் கண்டிஷனல் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, செகண்ட் கண்டிஷனல். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கண்டிஷனல். சரி, ஃபஸ்ட் கண்டிஷனலில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ப்ரெசண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன நடக்குது, அதாவது நம்ம ஒரு விஷயம் நான் சொல்கிறோம், ஒரு கண்டிஷன் வைக்கிறோம், அந்த கண்டிஷன் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னது, ஃபஸ்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, the conditional is used to talk about present or future hypothetical or unreal situations. அதாவது ப்ரெசண்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ, ப்ரெசண்ட்னா நிகழ்காலம் இப்போ நடக்கிறது, ஃப்யூச்சர்னா வருங்காலம் எதிர்காலம் நடக்க போகுது, ப்ரெசண்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ நடக்க போகிற அன்ரியல் கண்டிஷன்ஸ், அதாவது இமேஜினரி கண்டிஷன்ஸ். ஹைப்போதெட்டிக்கல்னால் இமேஜினரி, அன்ரியல் உண்மையாக இல்லாமல் கற்பனையாக நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் கண்டிஷனல்ன்றது என்னது, யூஸ்டு டு டாக் அபவுட் ப்ரெசண்ட் ஆர் ஃப்யூச்சர் ஹைப்போதெட்டிக்கல் ஆர் அன்ரியல் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன போடணும், இஃப் போடணும். எல்லா கண்டிஷனல் கிளாஸ்லேயும் வெதர் இட் மே பி ஜீரோ கண்டிஷனல் ஆர் ஃபஸ்ட் கண்டிஷனல் ஆர் செகண்ட் கண்டிஷனல் ஆர் தேர்ட் கண்டிஷனல், ஃபஸ்ட்டு காமனான விஷயம் வந்து இஃப். அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு காமனான விஷயம் வந்து என்னது, இஃப் போடணும். ஓகே, தென் இங்கே வந்து என்ன போடணுன்னா பாஸ்ட்டு சிம்பிள் போடணும். தட் இஸ் சிம்பிள் பாஸ்ட். நம்ம டென்ஸ் எடுக்கும்போது நம்ம டென்ஸ் கிளாஸில் சொல்லியிருப்போம், சிம்பிள் பாஸ்ட்னா என்ன, ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி எழுதணுன்ட்டு. அதில் அந்த கிளாஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான தெரியும். சிம்பிள் பாஸ்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணணும். பேஸ் ஃபார்ம் இல்லாமல் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுறது தான் என்னது, சிம்பிள் பாஸ்ட் வரும். அதில் வந்து உங்களுக்கு ஆக்சிலரி வேர்போ ஹெல்பிங் வேர்ப்ஸ் எதுவும் இருக்காது. ஹேஸ், ஹேவ், வாஸ், வேர் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரோட் எ லெட்டர். ரைட் வந்து பேஸ் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் வந்து என்னது, ரோட். ஐ ரோட் எ லெட்டர். ஹீ வரும்போது பாஸ்ட்ன்றதுனால எஸ், வேர்ப் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே தான் போடணும். ஸோ செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் பாஸ்ட் எழுதுவோம். சிம்பிள் பாஸ்ட் ஆர் பாஸ்ட் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு வந்து மெயின் திங் இஃப் போடணும். அடுத்தது அந்த கண்டிஷனை நீங்கள் எதில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிளில் எழுதணும். கண்டிஷனை எதில் எழுதணும், பாஸ்ட் சிம்பிளில் எழுதணும். நெக்ஸ்ட்டு அதோடைய ரிசல்ட் வந்து நீங்கள் எதில் எழுதுவீங்க, ப்ரெசண்ட் கண்டிஷனலில் எழுதுவோம். ஓகே, சி யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் இந்த ப்ரெசண்ட் ஆர் ஃப்யூச்சர். கற்பனையான சில விஷயங்களை, நம்ம கற்பனையாக சொல்கிற விஷயங்கள் ப்ரெசண்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ நடக்க நம்ம சொல்ல போகிற கற்பனையான விஷயங்களை பற்றி தான் நம்ம என்ன எதில் எழுதுவோம்னா செகண்ட் கண்டிஷனலில் எழுதுவோம். ஓகேவா, சி இஃப் கிளாஸ் கண்டிஷன், இஃப் ஏ கண்டிஷன் எக்ஸிஸ்டட். ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸ் தான், இதுக்கு பிளேயரு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸ். இந்த கண்டிஷனல் கிளாஸை அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா இஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம என்ன போடுவோம், இஃப் போடுவோம். அதனால் இஃப் கிளாஸ் இது. இஃப் கிளாஸ் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டில் வந்து ஒரு மெயின் பார்ட் இருக்குது. 10th வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் இதில் இஃப் கிளாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன். இஃப் ஏ கண்டிஷன் எக்ஸிஸ்டட். எக்ஸிஸ்ட்ன்றது ஃபஸ்ட்டு ஃபார்ம், எக்ஸிஸ்டட்ன்றது பேஸ் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ இங்கே நம்ம பாஸ்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரக்சரில். அதனால் எக்ஸிஸ்டட் பாஸ்ட், இஃப் ஏ கண்டிஷன் எக்ஸிஸ்டட். அதுக்கப்புறம் என்ன போடணும், கமா போடணும். இஃப் கிளாஸ் அந்த இஃப் பார்ட்டு முடிஞ்சவுடனே கமா போடணும். தென் மெயின் கிளாஸ், அதாவது ரிசல்ட்டில் தான் நம்ம என்ன வருவோம், மெயின் கிளாஸ் எழுதுவோம். மெயின் கிளாஸ்ன்றது இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, த ரிசல்ட் would be true. The result would be true. Would, could, might plus infinitive. Would or could or might, இந்த மூணுத்தில் எதனா ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் என்ன போடணும், இன்ஃபினிட்டிவ் போடணும். ஓகே, தட் இஸ் பி, could be, would be, might be இந்த மாதிரி வரும். நோட்ஸ் பாருங்கள், யூ கேன் யூஸ் ஐ, ஹீ, ஷீ, இட், வாஸ். இன்ஃபார்மல் ஐ, ஹீ, ஷீ, இட், வேர் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஐ வேர் யூ கேன் யூஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து ஐ கூட வந்து நீங்கள் வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரேதர் தென் இஃப் ஐ வேர், he were, she were, anything. Okay, except in if were you.
இஃப் ஐ வேர் யூ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், வேர் தான் போடணும். ஓகேவா? ஐ கூட வந்து ஐ, ஹீ, ஷீ, இட்டு கூட வந்து நீங்கள் வாஸும் யூஸ் பண்ணிக்கலாம், வேரும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக இஃப் ஐ வேர் யூ அப்படின்ற சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் ஒன்லி வேர். ஓகே, புரியுதா இப்போ உங்களுக்கு? செகண்ட் கண்டிஷனல்லாம் என்னென்னு? செகண்ட் கண்டிஷனல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக் அபவுட் ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர் ஹைப்பத்தட்டிக்கல் ஆர் அன்ரியல் சிச்சுவேஷன்ஸ். ஒரு கற்பனையான ஒரு விஷயம், ப்ரெசென்ட்டில் ஒரு கற்பனையான விஷயம் ஒரு நடந்தது, இல்லை ஃப்யூச்சரில் ஒரு கற்பனையான விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம கற்பனையாக சொல்கிறது தான் செகண்ட் கண்டிஷனில் சொல்லணும். அதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு இஃப் போடணும், தென் கண்டிஷனை வந்து சிம்பிள் பாஸ்டில் எழுதணும், அப்புறம் ஒரு கம்மா போடணும், தென் த ரிசல்ட் இன் தி ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருக்கும். தட் இஸ் மைட்டு, குட்டு, வுட், இந்த 3 தான் யூஸ் பண்ணணும். குட், மைட், வுட். இது கூட வந்து இன்ஃபினிட்டிவ் பி யூஸ் பண்ணலாம். குட் பி, மைட் பி, வுட் பி, இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள். இஃப் ஐ ஒன் ஏ லாட்ரி, இஃப் ஐ ஒன் ஏ லாட்ரி ஐ வுட் பை ஏ ஹவுஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பாருங்கள், கண்டிஷனில் இஃப் போட்டிருக்காங்க. ஐ ஒன், WON, ஒன், சிம்பிள் பாஸ்ட், வின்னு ஒன்று வரும். ஓகேவா? சிம்பிள் பாஸ்டில் இஃப் ஐ ஒன் த லாட்ரி கமா ஐ வுட் பை ஏ ஹவுஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருந்ததுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருந்ததுன்னா, செகண்ட் பார்ட்டில் நீங்கள் என்ன போடணும், வுட் ஆர் குட் தான் போடணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்ததுன்னா, செகண்ட் பார்ட்டில் வில்லு தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் பார்ட்டு நான் சொல்கிறது கம்மாக்கு அடுத்து வர பார்ட்டு மெயின் கிளாஸில். ஓகேவா? கண்டிஷன் வந்து ப்ரெசண்ட்டில் இருந்ததுன்னா ரிசல்ட்டு வில் யூஸ் பண்ணியிருக்கணும். கண்டிஷன் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து வுட் ஆர் குட் ஆர் மைட்டில் இருக்கணும், ப்ளஸ் வர்பு. அந்த வர்பு வந்து நீங்கள் என்ன போடணுன்னா ப்ரெசென்ட் வர்பு தான் போடணும், பாஸ்ட் வர்பு போடக்கூடாது. வுட்டு, குட்டு, மைட்டுக்கு அப்புறம் போடுறது வந்து என்னது, ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் அது இன்ஃபினிட்டிவ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து, அதாவது ஸ்ட்ரக்சரில் கண்டிஷன் பார்ட், அதாவது கம்மாக்கு முன்னாடி இருக்க பார்ட் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்ததுன்னா, கம்மாக்கு அடுத்து வர பார்ட்டு வில் யூஸ் பண்ணணும். வில் ப்ளஸ் வர்பு வரும். கம்மாக்கு முன்னாடி இருக்க பார்ட், அதாவது கண்டிஷன் பார்ட் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருந்ததுன்னா மெயின் கிளாஸ், அதாவது ரிசல்ட் வந்து வுட் ஆர் குட் ஆர் மைட் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வர்பு யூஸ் பண்ணணும். இது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இது அடுத்த கண்டிஷன் சொல்லும்போது அதுக்கும் இன்னொரு கண்டிஷன் சொல்லுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இஃப் ஐ ஒன் த லாட்ரி ஐ வுட் பை ஏ ஹவுஸ். வுட் ப்ளஸ் பை. பைன்றது என்னது, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வர்ப். இது வந்து பாஸ்டில் இருக்குது, பாஸ்டில் எழுதணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எழுதக்கூடாது, பாட் எழுதக்கூடாது. வுட்டு போட்டுட்டிங்கன்னா வுட்டு பக்கத்தில் என்ன தான் வரணும், ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வரும். வுட்டு, குட்டு, மைட்டு போட்டுட்டிங்கன்னா அது பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வர்பு தான் நீங்கள் போடணும். புரியுதா? இஃப் ஐ டிடின்ட் வின் த லாட்ரி, இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் ஐ டிடின்ட்ன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டூ தான் ப்ரெசன்ட் டென்ஸு, டிட்டு வந்து என்னது, பாஸ்ட் டென்ஸ். டூக்கும் டஸ்ஸுக்கும் பாஸ்ட் ஃபார்ம் வந்து டிட்டு. ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட். இஃப் ஐ டிடின்ட், டிட்டுக்கு அப்புறமும் என்ன போடக்கூடாது, பாஸ்ட் ஃபார்ம் போடக்கூடாது, ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும். இஃப் ஐ டிடின்ட் வின் த லாட்ரி. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இஃப் ஐ ஒன் த லாட்ரி சிம்பிள் பாஸ்ட்டுன்னு சொன்னேன். இப்போ செகண்ட் சென்டென்ஸில் இஃப் ஐ டிடின்ட் வின் த லாட்ரி இருக்குது. அப்போ வின் இருக்கே, இது ப்ரெசன்ட் டென்ஸாக நினைக்கக்கூடாது. டிடின்ட், டிட்டு தான் இங்கே சிம்பிள் பாஸ்ட். டிட்டு போட்டதுனால டிட்டுக்கு பக்கத்தில் வர வர்பு வந்து என்ன போடக்கூடாது, பாஸ்ட் போடக்கூடாது. அதனால் ப்ரெசென்ட் போட்டிருக்கோம். ஆனால் அந்த சென்டென்ஸ் வந்து எதில் தான் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? டூ ஆர் டஸ்ஸு தான் என்னது, பேஸ் ஃபார்ம். டிட்டுடைய பேஸ் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் டஸ்ஸு. டூ ஆர் டஸ்ஸுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் என்னது, டிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எதில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. இஃப் ஐ டிடின்ட் வின் த லாட்ரி, இங்கே நாட் போட்டு நெகட்டிவ் இருக்கிறதுனால ரிசல்ட்லையும் நீங்கள் என்ன போடணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் போடுறீங்க. ஐ வுடின்ட் பை ஏ ஹவுஸ். எனக்கு லாட்ரி ஜெயிக்கலைன்னா, நான் லாட்ரி ஜெயிக்கலை அப்படின்னா என்னால் என்ன வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது. அதனால தான். ஸோ ரெண்டு சைடுமே பாசிட்டிவ் இருந்தால் நீங்கள் பாசிட்டிவில் எழுதுங்க, நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவில் எழுதுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஒன் த லாட்ரி? வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஒன் த லாட்ரி? இப்போ கொஸ்டின் வரும்போது
ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துடும், கொஸ்டின் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த வுட்டு போடணும், தென் யூ கொஸ்டின் நம்ம யாரை கேட்குறோமோ அவங்களுக்கு போடணும், தென் கண்டிஷன் வரணும். ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இது நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் எ பெட்டர் சேலரி ஐ குட் ட்ராவல் மோர். இஃப் ஐ வேர் யூ ஐ மைட் வெயிட் பிஃபோர் மேக்கிங் எ டிசிஷன். இஃப் ஐ வேரண்ட் ஃபார் his help I might be dead now. I would buy a yacht if I won the lottery. If I won the lottery I would buy a yacht. ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷனில் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.